பிக் பாஸ் லைவ்ல வந்து ஒரு பயங்கரமான டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் சண்டைகள், அழுகைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போது. அது என்ன அப்படின்றது பார்த்துருவோம். ரீபேமெண்ட் டாஸ்க் அப்படின்றது தோத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து 6 பேர் அறிவிப்பேன். அந்த 6 பேரை வந்து கைகள் கட்டப்படும் அப்படின்றது. ஹவுஸ்மேட்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும். பிக் பாஸே நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். அது எனக்கு நல்லா தெரியும். உங்களை விட நான் பெட்டரா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்றாரு. ஏன்னா நைட்டும் பகலமா வாட்ச் பண்றாங்களே, யாரை மிங்கில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூணு ஜோடியை செலக்ட் பண்ணியிருக்காரு. வேற லெவலான மூணுமே வேற லெவலான ஜோடி அப்படின்றது தான். ஏன்னா உங்களுக்கு கண்டென்ட் வேணும், அந்த கண்டென்ட் இந்த 3 ஜோடிங் மூலியமா கிடைக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாரு. ஸோ அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ 2 பேரோட கை கட்டப்பட்டிருக்கா, தூங்குறத தவிர மற்ற எல்லா டைமுமே கை கட்டிட்டு தான் இருக்கணும். ஸோ ஸ்மால் பாஸ் வீட்டில் கைட்டு இருந்தால் அவங்க 2 பேர் அங்கே இல்லை, பிக் பாஸ் வீடு ஸ்மால் பாஸ் வீடுன்னு கட்டியிருந்தா எதனா ஒரு வீட்டு சைடில் இருக்கலாம். ஆனால் ஒர்க் பண்ணும்போது 2 பேரும் ஒரே இடத்துல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது பிக் பாஸில் கட்டினா பிக் பாஸ். இதில் ரூல்ஸ் என்னன்னா, கை 2 பேரோட கை கட்டியிருக்கா, அந்த கையை எதனா ரெஸ்ட் ரூம் போகும்போது ஒருத்தர் கைட்டி விட்டுட்டு போகலாம். ஆனால் கைட்டி விட்டு ஒருத்தர் ரெஸ்ட் ரூம் போகிறாருன்னா இன்னொருத்தர் சும்மா இருக்கக்கூடாது. ஜாகிங் பண்ணணும், டான்ஸ் ஆடணும், இல்லை தோப்புக்கரணம் போடணும். அவங்க வர வரையும் இவங்க போட்டுக்கிட்டே இருக்கணும், டான்ஸ் ஆடிட்டு இருக்கணும். இந்த மாதிரி விஷயம் எதனா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவளை எவ்வளோ லேட் பண்ணுறாங்களோ இவருக்கு ரிஸ்க், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ஸோ அதில் ஒரு 3 குரூப்பை பிரிக்கிறாங்க. 3 ஜோடி. ஜோடி நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா மற்றும் கூல் சுரேஷ். ஆல்ரெடி இங்கே கோல்டு வார் மாதிரி போயிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கங்கே இவர் கூல் சுரேஷ் செஞ்சுட்டு இருக்காரு. விசித்ராவும் அதுக்கேற்ற மாதிரி நீ செஞ்சா நானும் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. 2வது மணி மற்றும் மாயா. சொல்லவா வேணும், போன வாரம்லாம் சண்டை, எங்கே நீ செஞ்ச நானும் செய்வேன், நீ டபுள் சீப்னா ட்ரிபிள் சீப் அப்படின்ற மாதிரி மாற்றி அடிச்சுப்பாங்க. ஸோ அந்த வகையில் மணி அண்டு மாயா அது இது. 3வது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட சென்சேஷன் அர்ச்சனா மற்றும் விஷ்ணு. இவங்க 2 பேரை கட் பண்ணி விட்டாங்க. எல்லாம் பூர்ணிமா அந்த இதில் வந்துச்சு. ஆனால் அவங்க பூர்ணிமாவும் ஓப்பனாக சொல்கிறாங்க, நான் வேந்துக்கிட்டே தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவே சொல்லிட்டு தான் இந்த டாஸ்க்கை ஜெயிக்காமல் தோற்று இப்போ கையில் கட்டுற அளவுக்கு வந்தது யாருன்னா பூர்ணிமா தான். அதை ஓப்பனாக அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இது 2 பேர். ஸோ இந்த 3 ஜோடியே வேற லெவலான காம்போ. ஏன்னா காலில் இருந்து நைட் வரையும் மக்களே சாதாரண இல்லை, எல்லாமே ஒன்றா இருக்கணும், ஒன்றாவே சுற்றிட்டு இருக்கணும். ஆல்ரெடி இங்கே பெரிய போர் போயிட்டு இருக்கு அர்ச்சனா மற்றும் விஷ்ணு. எப்போ வேணாலும் வெடிக்கலாம்ல, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மிங்கிள் பண்ணி விட்டுருக்க பிக் பாஸ் சூப்பர் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, கேப்டன் வந்து தீவிரமாக கண்காணிக்கணும். கையை விட்டு கழட்டவே கூடாது. கழட்டினா என்ன நடக்கும் அப்படின்ற கேள்வி கேட்பீங்களே. ஏன்னா நிறைய பேர் விதி மீறல் பண்ணுறாங்களே. கழட்டினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழட்டுனா இன்னொரு நபர் ஆட் ஆகும். எத்தனை பேர் கழட்டுறீங்களோ ஆட் ஆகிட்டே போகும். அதுதான் ப்ராசஸ். ஸோ இதுக்கு எண்டு என்னன்னா, கழட்டிகிட்டே இருப்பாங்க. மொத்த ஹவுஸுமே வந்து ஒன்றா எல்லாமே ஜோடியாக சுத்த போகிறாங்கன்றது தான் எனக்கு தோணுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கயிறு கட்டப்பட்ட 2 நிமிஷம், கரெக்டாக 2 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு வந்து மாயா வந்து கயிறு ரிமூவ் பண்ணுறாங்க. 2வது அர்ச்சனா கயிறு ரிமூவ் பண்ணுறாங்க. இது ரிமூவ் பண்ணது உடனே பிக் பாஸ் கிட்டேருந்து ஒரு அறிவிப்பு வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் 2 பேர் இன்னும் ஒரு ஆள் சேர்த்து நீங்கள் கட்டுவீங்க. இப்போ 2 இருந்தது 3 ஆகும் அப்படின்ற மாதிரி கை கட்டணும் அப்படின்றாங்க. ஸோ அதில் எப்படி எந்த பேசிஸில் செலக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இதுவும் ஒரு ரிவெஞ்ச் பேசிஸில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. நம்ம ப்ரோமோவில் பார்த்துருப்போம், விஷ்ணு அர்ச்சனா மற்றும் பூர்ணிமாவோட கை கட்டப்பட்டிருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவுக்கும் விஷ்ணுக்கும் சண்டை வந்துருச்சு. அர்ச்சனா கூடயும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அந்த வகையில் பூர்ணிமா இவங்க 3 பேரும் கட்டப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தினேஷ், மாயா மற்றும் மணி. இதில் மணி அண்ட் தினேஷ் ரொம்ப க்ளோஸு. பட் தினேஷ் விசஸ் மாயா வந்து நேற்று தான் அதெல்லாம் ஒரு ஆளா, இவரெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இதை கனெக்ட் பண்ணி விட்டுட்டு சண்டையை கிரியேட் பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான பிக் பாஸ் பிளான் போட்டிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் ஆகுது நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் லைவ்ல நடந்தது. இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கைஸ்.